2028 சந்திராயன் 3 திட்டம் நிறைவேற்றப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டியளித்தார். நான் திரைத்துறையில் வெற்றி பெற்றதை விட எம்ஜிஆர் வாயால் கலைவாரிசு என்று சொன்னது எனக்கு மிகப்பெரிய வரம். இயக்குனர் பாக்யராஜ் நிகழ்ச்சி பேச்சு. இந்தியா விண்வெளியில் சோதனை கூடம் ஒன்று அமைக்க திட்டமிட்டிருப்பதாகும். 2035 ஆண்டு அது நிறைவேற்றப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். சென்னை வேலப்பஞ்சாவடியில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளில் இளநிலை, முதுநிலை, PhD பயின்று முடித்த 3750 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான AC சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் அபிஜித் சந்திரகாந்த் சேத், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் V நாராயணன், திரைப்பட இயக்குனர் K பாக்யராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினர். மேலும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய இயக்குனர் பாக்யராஜ், நான் திரைத்துறையில் வெற்றி பெற்றதை விட எம்ஜிஆர் வாயால் கலைவாரிசு என்று சொன்னது எனக்கு மிகப்பெரிய வரமாகும். கடலில் பயணிக்கும் போது எத்தனையோ நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் அதனால் பயனில்லை. ஆனால் நாம் கரை சேருவதற்கு கலங்கரை விளக்கம் மட்டும்தான் பயன்படும். அதுபோல திரைத்துறையில் எனக்கு எம்ஜிஆர் தான் கலங்கரை விளக்கமாக இன்று வரை இருந்து வருகிறார் என்று தெரிவித்தார். விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், 2035 ஆண்டு விண்வெளியில் இந்தியாவுக்கு ஒரு சோதனை கூடம் அமைப்பதற்கு பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். 5 அடுக்குகளுடன் அது கட்டப்பட்டு உள்ளதாகும். அதில் முதல் அடுக்கு 2028 ஆண்டு அனுப்பப்பட உள்ளதாக கூறினார். அனைத்து அடுக்குகளும் 2035 ஆண்டில் நிறைவடையும் என்றார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் இந்தியர்களை விண்வெளிக்கு கொண்டு சென்று அழைத்து வரும் ககன்யான் திட்டம் 2027 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அதற்காக ஆளில்லா ராக்கெட்டுகளை அனுப்பி சோதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் உலகிலேயே முதல் முறையாக நிலவின் தென்துருவத்தில் இந்தியா தரையிறங்கியது என்று தெரிவித்த அவர், அடுத்ததாக சந்திராயன் 4 திட்டத்தின் மூலம் நிலவில் தரையிறங்கி அங்கிருந்து மாதிரிகள் கொண்டு வரப்பட்டு ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் திட்டம் 2028 ஆண்டு நடைபெறும் என்று கூறினார். மேலும் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து சந்திராயன் 5 திட்டம் 2028 நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2035 இந்தியாவுக்கு ஒரு சோதனை கூடம் விண்வெளியில் அமைக்கிறதுக்கு பாரத பிரதமர் திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. அது 5 மாடியூலாக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுல முதல் மாடியூல் 2028 அனுப்ப போறோம். எல்லா மாடியூலும் சேர்த்து 2035 அந்த சோதனை கூட அமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம ககன்யான் திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆட்களை, நம்ம இந்தியர்களை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரக்கூடியது. அது 2027 செய்ய போறோம். அதுக்கு உள்ள திட்டத்தில் ஆள் இல்லாமல் 3 இந்த ஏவூர்திகள் அனுப்பணும். அதனுடைய முதல் ஏவூர்தி அனுப்புறதுக்கும் அதுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சந்திரயான் 4, சந்திரயான் 5 திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சந்திரயான் 3 தான் 2023 ஆகஸ்ட் 23 இந்தியா தான் முத சந்திரனின் தென்துருவத்தில் தரையிறங்கியது. நம்ம சந்திரயான் 4 பார்த்தீங்கன்னா அங்கே நிலாவில் திரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்துட்டு நம்ம ஆராய்ச்சி செய்த திட்டமாகும். அந்த திட்டம் 2028 நடக்கும். மற்றும் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து சந்திரயான் 5 லூப் மிஷன் அதுக்குள்ள வேலைகள்லாம் செய்யிட்டு அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான்ல அது வேலையும் நடந்துட்டு இருக்கு. அது 2028 நடைபெறும். இந்த ஆண்டு நிறைய ராக்கெட்டுகள் அனுப்புறதுக்கு திட்டம் வச்சிருக்கோம். நன்றி.